அதுக்கு அடுத்து பேசாம ஒருத்தன் என்னது, இவர்களை ஒரு இடத்துல வைத்து நட்டுவா கொள்ளையத்துக்கு போட்டு அதை கடிக்க வச்சு அவர் அந்த சூறா ஓதி அவர் சாகாம இருப்பாரா? இதுக்கு ரெடியா? இப்படி என்று கேட்டான். நம்ம பாத்தில அசத்தியத்துக்கு சவால் விட்டா இவன் என்ன செய்யறான்? சத்தியத்துக்கே சவால் விடுறான். அப்ப பொய்யுங்கிறான். நான் கோழியை நட்டுவா கோழி கடிச்சா செத்து போயிருவேன், உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப இது ரெண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சூனியக்காரன் ஏதோ செய்வான்ங்கிறது, சூனியக்காரன் இவன் செய்வான் ஒரு ஆளை காட்டுறீங்க, அவன் என்னென்ன செய்வான் அவன் சொல்றான், அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சில குர்ஆனுடைய வசனங்களுக்கு சில பவர் இருக்குது அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்படுது. குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய பவர் எப்ப இருக்கும் தெரியுமா? அந்த வசனத்துக்கே கரைச்சு குடிச்சாவனா இருக்காது. குர்ஆனுடைய வசனங்களுக்கு எப்ப பவர் இருக்கணும்? உன் நம்பிக்கை, உச்சரிப்பு, நீ எந்த அளவுக்கு அதை ஒழுங்கா ஓதுற, அந்த ஆழமா அதுக்கு தகுந்தவாறு அந்த ரிசல்ட் கொடுப்பான். நான் ஓதி எனக்கு நடக்கும், இவர் ஓதி நடக்காது. ஏன்? எனக்கு அறகுற நம்பிக்கை, நடக்குமோ நடக்காதோ, அப்ப நடக்காது. நட்ட கும்பி ஒரு ஊதியம் நம்புறாரு, அவருக்கு நடந்துடும். அப்ப இது மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆயத்துல் குர்சி ஓதனால் இது நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற விதத்தில் ஓத வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த ஓதுற வார்த்தையை டேப்ரிக்கார போட்டா அது ரிசல்ட் கிடைக்குமா? அப்ப ஓதுறது எப்படி இருக்கணும்? நாக்கு ஓதணும், கல்வி உள்வாங்கணும். அந்த ஓதும் போது என்ன மாதிரி அந்த எண்ணம் இருக்க வேண்டும், அந்த மாதிரி இருக்க வேண்டும். அதை அவன் பார்த்து கொண்டிருப்பான். அல்ல அதுக்கு ஏற்றவாறு இருந்தால் அப்ப நட்டுவாக்குள்ள ஒண்ணு செய்யாதுதான். அது ஒண்ணா? அப்ப மெட்டீரியலுக்கும் சில துவாக்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு விளங்காம, உதாரணம் பேரிச்சம்பழத்தை திண்டா சூனியம் ஒண்ணும் செய்யாதுன்னு ஒரு அதிசயம் சொல்றாங்க. பேரிச்சம்பழம் அஜிவா பேரிச்சம்பழத்தை திண்டா சூனியம் ஒண்ணும் செய்யாது, விஷம் கூட ஒண்ணும் செய்யாதுன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இந்த அருக்கு அஜிவா பேரிச்சம்பழம், இந்த அருக்கு விஷம், தின்னுட்டு குடி கேட்டோம். இதுக்கு உண்ணாவுமா? பேரிச்சம்பழம் அந்த மெட்டீரியல், அதுல அந்த சக்தி இருக்குங்கிற, அது ஓதுறவனை பொறுத்து மாறக்கூடியது இல்ல. துவா என்பது ஓதுறவனை பொறுத்து மாறும். குர்ஆன்ல ஷிஃபா இருக்குன்னு சொன்னா ஒழுங்கான நம்பிக்கை உள்ள ஒருத்தன் ஓதுனா கேட்கும். அவன் உள்ளுக்குள்ள 1000 நம்பிக்கை, சிகர நம்பிக்கிட்டு, சூனியத்தை நம்பிக்கிட்டு, சிறுக்க நம்பிக்கிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்னா இது அல்லாஹ்ட்ட எடுபடுமா? அவனுடைய ஈமான் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப 100 பேரை ஓத விடுவோம், 10 பேருக்கு குணமாகுமா? அவன் தான் அல்லாஹ் விரும்பினபடி ஓதி இருக்கான், ரிசல்ட் ஓகே. 90 பேருக்கு ஆவலையா? அல்லாஹ் விரும்பினபடி இல்ல, ரிசல்ட் ஓகே, அடிச்சு விட்டு முடிஞ்சு வச்சுக்காத. இது எப்படி சவால் விடுவேன்? அப்ப நட்வா கொலியும் எல்லாத்துக்கும் இதே சவால் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சூனியக்காரனுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அவன் நினைச்சதை செய்ய வேண்டும், ஒருத்தன் கொண்டாந்து காட்டுற, நினைச்சதை செய்யலான்னு சவால் விடுவோம். துவாக்களை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சதை செய்ய முடியாது. அதுக்கு ஏற்றவாறு எல்லாம் நம்பிக்கை எல்லாம் கரெக்டா இருக்க வேண்டும். யாருக்கு? மனிதன் கிடையாது. ஹராமான உணவு தின்றுப்பான் ஒருத்தன், ஹராமான உணவு தின்று துவா செஞ்சு ஏற்றுக்கப்படுமா? திங்கிறதுலாம் ஹராமும். நட்டுவா கோழி கடிச்சவன எந்த ஓதுறான், இது ஏற்றுக்கிறோம்ல? ரத்தம் பூரா ஹராமா இருக்கிற இந்த துவா நான் எப்படி ஏற்றுக்கிறோம், நிராகரிச்சிட மாட்டேன். அப்ப அவ்வளவு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்கள்லாம் சரியா இருக்குதான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ரப்புக்கு தான் தெரியும். அப்ப ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றபடி கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ரிசல்ட் வரலன்னு சொன்னா அவுது களிமாத்தில்லாஹி தாம்மாத்தில மிஸ்டேக் இல்ல, உன்கிட்ட மிஸ்டேக், நீ சரியில்லை. இதை கொண்டே கேட்டு, அதாவது எல்லாத்தையும் சந்தேகத்தை உண்டாக்க பாக்குறாங்க. இப்ப அல்லாஹ் மேல, ரசூல் மேல எல்லாத்திலும் சந்தேகத்தை உண்டாக்கணும். இன்னொரு என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப சூனியத்தை காட்டினா தான் நம்புவேன்னு சொல்றீங்களா? சூனியக்காரன் செஞ்சு காட்டினாண்டு எத்தனையோ காரியத்தை அல்லாஹ் செய்வாங்கிறீங்க, அல்லாஹ் பிள்ளைய தருவாங்கிறீங்க. ஒரு மலடனை கூட உட்கார வச்சு அல்லாஹ் பிள்ளைய தர சொல்லு நிரூபிப்பியான்னு கேட்கறான். எப்படி கேட்கறான்னு பாருங்க. என்ன கேட்கறான்? இவன் தான் கேட்கறான். இந்த ஷைத்தான் கேட்டுக்கொண்டு இப்படி காபிர்கள் கேட்டால் என்ன சொல்வதுங்கிறான். இவன் தான் கிளப்பி விடுறான். கேள்வி காபிர் கிடையாது, அவன் வேறமா இருக்கிறான். கேள்வி யாருக்குன்னா இவனுக்கு என்ன கேட்கறான்னு கேட்டா, சூனியக்காரன் செஞ்சு காட்டுறான்னு சொல்றிய, இந்த மாதிரி அல்லாவுக்கு கேட்டா என்ன செய்வேன்? எப்படி கேள்வி? அல்லாஹ் ரிஸ்க் தரவன் தானுங்க. ஒரு பிச்சைக்காரன் உட்கார வச்சு அல்லாஹ் ரிஸ்க் தர சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதுக்கு ஏதாவது பொருந்துதா? அடே அல்லாஹ் என் வேலைக்காரன், என் பாக்கெட்ல இருக்கிறவன், நான் நினைக்கும் போதெல்லாம் செய்யறவன் அப்படின்னு நான் சொன்னா நீ ரெண்டு கேட்கலாம். அல்லாவுக்கு அந்த சக்தி இருக்குது. அவன் எஜமா நாடிமன், நான் சொல்லி அவன் கேட்பான்னு இப்படா சொன்ன உன்ட்ட, நான் சொல்லி அவன் கேட்பான் என்று நான் சவால் விட்டால் தான்
எனக்கு நீ இந்த சவாலை விட முடியும். அல்லாஹ்வுக்கு செய்யற சக்தி இருக்குது. அவன் நாடும் போது செய்வான். எப்ப நாடுவான் எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அவன் நாடும் போது செய்வான். அவன் யாருடைய பாக்கெட்லயும் இருக்கல, யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்ல. அவன் யாருக்கு அடிமை கிடையாது. நம்ம பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், பிள்ளை கொடுத்தா இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அல்ல அடிமை எனக்கு. நான் அல்லாட்ட பிரார்த்தனை செய்வேன். நான் கரெக்டா இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் கொடுப்பான், இல்லாட்டி கொடுக்காம இருப்பான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு நாடி இருக்கிறான், யாருக்கெல்லாம் கொடுக்கல நாடவில்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்ற ஒரு விஷயத்துல வந்துகிட்டு சூனியக்காரனை கம்பேர் பண்றாங்க. சூனியக்காரனை பத்தி என்ன சொல்றான்? சூனியக்காரன் என்ன ஒப்பந்தத்தை பார்த்தா தெரியும் என்ன செய்வீங்க, எதுவும் செய்வோம். அவன் 2 ஒப்பந்தக்காரன் சொல்றாங்க. கேட்டதே தருவது, வேண்டியதை கேளுங்க, கேட்டதே தருவோம். அட கேட்டதே தருவோம்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சொல்றானே, அப்படி அல்லாஹ் உன்கிட்ட சொன்னானே எனக்கு வந்துட்டு ஏன்னா என்ன கேட்டா தர வேண்டி நிறைய கண்டிஷன் போடுறான். உணவு ஹலாலா இருக்கணும், இஹ்லாஸா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அதெல்லாம் இருந்து நான் நாடினால் தருவேன் சொல்லக்கூடிய இறைவனுக்கு போய் இந்த கேள்வி கேட்க இயலுமா? கேட்டா இந்த பதில சொல்லுங்க. என்ன இறைவன் வேலைக்காரனா? இறைவனுக்கு தர்ற ஆற்றல் இருக்கு, அவ்வளவுதான். நான் இறைவனுக்கு ஏஜென்ட் கிடையாது. யார் யாருக்கு நாடுவான்னு எனக்கு தெரியாது. யார் யாருக்கு செய்வான் கண்டிப்பா செய்வான், யார் யாருக்கு செய்வான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு அறிவுபூர்வமான ஆன்சர் கையில இருக்கும் பொழுது இப்படியும் கேள்வி கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இன்னொருத்தன் ஜின் இருக்குங்கிறீங்கல்ல, சூனியக்காரன் மட்டும் செஞ்சாதான் நம்புங்கிறீங்க, ஜின்ன நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறீங்க. பாத்தீங்களா? இப்படி கேட்கிறாரு ஒரு கேள்வி. ஜின்ன யாரும் பாத்தீங்களா? இல்ல. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாரு? ஜின்ன கொண்டாந்து காட்டுனேன்னு சொன்னா நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தர்றேன். இந்த சவால் எப்ப சரியா வரேன்? ஜின்ன கொண்டாந்து காட்டுறேன்னு நாங்க சவால் விட்டா நீ இந்த சவாலை கேளு. நாங்களே என்ன சொல்றோம்? ஜின்னு இருக்குது ஆனா காட்ட இயலாது சேர்த்தாட சொல்றோம். நாங்க எப்படி என்ன பண்றோம்? ஜின்னு இருக்குது, அதை நீங்க பார்க்க இயலாது, பார்க்க முடியாத ஒரு படைப்பு என்று நான் நம்பும் போது இப்படி காட்ட சொல்லுவேன். சூனியக்காரன் அப்படி சொல்லு, சூனியக்காரன் இருக்கிறான், பார்க்க முடியாது, அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அப்படி சொல்ல உன்னை கேட்க மாட்டோம். சூனியக்காரனுக்கு நீ என்ன சொல்ற? இந்த இருக்காங்க அந்த இருக்காங்க போர்டு வச்சிருக்காங்க, அவன் வந்து ஒப்பந்தம் செய்ய வர்றாங்கிற, அவன் வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்கிற. அப்ப சூனியக்காரன் பூமியில் வாழ்றான், மனுஷனா வாழ்றான், நகமும் சதையும் ரத்தமுமாக வாழ்றான். அவனை கொண்டாந்து காட்டுறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பை எல்லாம் படைத்திருக்கிறான், அதை கொண்டாந்து காட்டு நம்ப வேண்டாம். அவனுக்கு குரான்ல நம்பிக்கை இல்லையா? அப்ப இதுல எப்படி 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லுவேன்? அப்ப ஜின்ன காட்ட இயலுமா அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு. இன்னொரு என்ன செய்யறான்? முன்னா கேட்கறாங்க பல விஷயங்கள், இது கடைசியா வருவோம். இப்ப அகோரி விஷயத்துக்கு வாங்க. இந்த அகோரிங்கிறவன் வந்து சூனியஞ்செயரன் ஒரு ஒப்பந்தம், அகோரி மணிகுண்டன்கிறாரு சூனியஞ்செயரன் வந்தார். வந்தவுடனே பல தொலைபேசி உரையாடல்கள் அவர்கிட்ட நம்ம சகோதரர்கள் பேசி பேசி நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் ஆன உடனே கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? என்னங்க சூனியம் செஞ்சீங்க, நல்லா தானே இருக்காரு ஆளு, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கிறாங்க. அவரு நம்மளை விட ஒரு பெரிய சூனியக்கார ஆளை வச்சுக்கிட்டு தடுக்கிறாரு. அவர் சூனியம் கரெக்டா தான் செய்யறாராம். அங்கேருந்து வரும்போது நான் என்ன செய்யறேன்னா அவருக்கு மேல பெரிய சூனியக்காரனை வச்சு தடுக்கிறேன். ஏன்னா அதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறோம். பெரிய சூனியக்காரனை வச்சு இருக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியாடா, பெரிய சூனியக்காரனை வச்சு செய்ய முடியும்னு கேட்டா சூனியம் இருக்கிற டாபிக் ஓவரு. அதுக்காக அப்படி ஒருத்தர் ரிஸ்க் எடுப்பான். நீ பெரிய சூனியக்காரனை பிடிக்க, நீ அதுக்கு மேல பெரிய சூனியக்காரனுக்கு நான் போயிருவேன்டா. அப்ப இது பதில் என்ன பதில்? ஏண்டா ஒண்ணு நடக்கலன்னு கேட்டா பெரிய சூனியக்காரனை வச்சு தடுக்கிறார்கள். அப்ப அது பொய்ங்கிறதுக்கு வழங்கி போச்சா? அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குர்ஆன்ல எவனை சொல்லி கொடுத்துருக்காங்க? இவங்க தான் நம்ம சலபி கூட்டம், இவங்க சொல்லி கொடுத்தது. எப்படி? குர்ஆன்ல 113 114 சூரா இருக்குது. ஃபலக் நாஸ் கடைசி சூரா இருக்குல்ல, அதை ஓதுனா சூனியம் ஒண்ணுமே செய்யாது. பிஜே எப்ப பார்த்தாலும் அந்த 2 சூரா ஓதிக்கிட்டே இருக்காரு. நான் ஒழுங்காத்தான் சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவரே பண்றாரு. எப்ப பார்த்தாலும் ஃபலக் நாஸ் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அது கட்டு மாதிரி வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதனால தப்பிச்சு இந்நேரம் முடிஞ்சு இருக்கணும், இன்னும் முடியலன்னு என்ன அர்த்தம்? 113 114 வச்சு தடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறான். அப்ப என்ன விளங்குது? பொய்யா பிறண்டு பேசுறது, பொய்யா இருக்க பொய். அடுத்து என்னது? அது இன்னொரு நடந்திருக்கு. இந்நேரம் இந்த சக்தி புதைக்க வேண்டி இருக்கு. இந்த சக்தியை புதைச்சா தான், சக்தினா என்னது? ஏதோ சில படையெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்க வீட்டு வாசல் புதைக்கணும் தோண்டி, அப்பதான் பவர் வேலை செய்யுமா. சக்தின்னு சொல்லி சில பூஜை செய்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து
வீட்டு வாசல்லையும் ஒரு கடை வாசல்லையும் என்ன செய்யணும், தோண்டி அதை புதைக்கணும். அதை ஒன்னும் செய்யல. அதை ஆரம்பிச்ச உடனே வேலையை உண்டாக்கிருந்து நானே கூட்டிட்டு போறேன், வா வாசல்ல புத, எனக்கு தெரியாம புதைக்கிறதா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் தடுத்துடுறேன். வந்து போச்சுட்டு கூட போயிருப்பாங்க நினைக்கிறேன், வீட்டுக்கிட்ட கடைக்கிட்டலாம். அப்ப சக்தி புதைக்கலாங்க, சக்தி புதைக்கிற பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு யாராவது உனக்கு இடைஞ்சல் தந்தாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நாங்க தடுத்து நிறுத்திடுறோம், என்ன வேணாலும் புதைச்சிட்டு போ. அப்ப அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, அது தலைச்சம் புள்ள எலும்பு வேணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. பைனலா ஒரு ஜாம மிஸ் மைனஸா இருக்குது, கிடைக்கல. என்ன கிடைக்கல, தலைப்புள்ள இருக்குல்ல, அது சுடுகாட்டுல தலைப்புள்ள இறந்து போச்சுன்னா உனக்கு புதைப்பாங்க. அந்த தலைப்புள்ள இறந்து போய் புதைக்குவாங்கல்ல, அந்த எலும்பு மட்டும் கிடைச்சுன்னு சொன்னா ஆள் அவுட்டு, ஆளை காலி பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்புறம் அதுக்கு அப்புறம் பேசுற தலைப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு ஒண்ணும் செய்யலன்னாங்க. ஒரு சின்ன அளவுல அப்படி காய்ச்சல் தவளி இப்படி மாதிரியா அப்படியா வரணுமா இல்லையா? நான் தினசரி அந்த ஒப்பந்தம் போட்ட நாள்ல இருந்து தினசரி காலையில் ஆபீஸுக்கு போறேன், தினசரி கடைக்கு போறேன், தினசரி வீட்டுக்கு போறேன், நடந்து போறேன். மண்ணடியில் உள்ள தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க. சூனியத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படல என்பதை 48 நாளுமே உள்ளூர்ல அந்த திருச்சிக்கு போன 2 நாளை தவிர உள்ளூர்ல நடமாடி கொண்டே தான் இருக்கிறேன். அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, திருச்சிக்கு போயிருக்கும் போது எவ்வளவு பல்ட்டி பொய் எத்தனை நான் செஞ்சிருவேன். உங்க ஆளுக்கு ஏதாவது போட்டு தள்ளிடுவாங்க, பயமா இருக்கு. எப்படி போட்டு தருவாங்களா? சூனியக்காரன் ஜெயிச்சுட்டாண்டா என்னைய தான் போட்டு தருவாங்க. ஏன் இல்ல இல்லன்னு சொல்லி இருக்குன்னு காட்டானடா, நான் நடந்தா தானே அவனுக்கு எதிராக போவாங்க. நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா என்னைய தானே வந்து அடிப்பாங்க. எங்களை போட்டு நம்ப வச்சு கழுத்தெடுத்து நாசமாயிட்டீங்கடா, சூனியக்காரன் ஜெயிச்சுட்டான்னு உனக்கு மாலை போட்டு கொண்டாடுவாங்கடா அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல, எழுதி தரணும். அங்கனுக்குள்ளே லெட்டர் பேட, திருச்சி மாவட்ட லெட்டர் பேட வாங்கி, ஏன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, சூனியத்தால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்க மக்களால் உனக்கு எந்த இடைஞ்சல் வராது. இடையில ஒப்பந்தம் முடிஞ்சு இடையில எழுதி கொடுத்தாச்சு. அப்ப என்னென்ன கேட்கிறான்னு அம்புட்டுமே என்னஞ்சாச்சு, எழுதியாச்சு. அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, இப்ப வேற விஷயம். அவருக்கு இந்த தற்கொலை செய்ய முயற்சி ஒரு தடவை பண்ணினாரு, எல்லாரும் காப்பாத்திட்டாங்க. தற்கொலை தூக்கு மாட்டிக்கிட்டு அந்த கைத்தை எடுத்து விடும்போது எல்லாரும் தூக்கிட்டாங்க, நெருக்கி கொண்டு வந்துட்டான்ல. எப்படி சூனியத்தினால தற்கொலை பண்றதுக்கு நெருக்கி கொண்டு போய் கழுத்துல சுருக்கு மாற்ற அளவு கொண்டு போயாச்சான். அப்ப இந்த நிர்வாகிகள் பார்த்து நினைச்சிட்டாங்களா, டக்குன்னு என்னைய காப்பாத்திட்டாங்க. அப்படி எவ்வளவு பொய்க்கு எவ்வளவு அளவு இல்லாம அந்த மாதிரி பரப்புகிறார்கள். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, இன்னொருத்தன் சூனியம் முஸ்லிம் இலங்கையில இருந்து ஒரு வெப்சைட்ல எழுதுறான், முஸ்லிம் பேர் வாங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது, சூனியன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. என்னடா ஆரம்பித்து விட்டது? சில 10 நாட்களாக வரை காணலை, எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. மாநில நிர்வாகிகளுக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. டாக்டர் அப்துல் கப்பார் என்று அவருடைய குடும்ப டாக்டர், என்ன குடும்ப டாக்டர், டாக்டர் அப்துல் கப்பார் என்ற குடும்ப டாக்டருக்கு மட்டும்தான் அவர் இருக்கிற இடம் தெரியும். அவர் சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேற போட்டு விட்டாங்க. எப்படிலாம் பரப்புறான்னு பாருங்க. அது இது மாதிரி எல்லாம் பரப்பி. அப்போ நான் என்ன செஞ்சேன், கடையில உட்காந்துட்டு இருந்தேன். அது கூட மாலை முரசு படிக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துருந்தாங்க, மக்கள் போட்டு விட்டாங்க. அதனால ஒண்ணுமே நடக்கிற சூனியம்ங்கிற காரணத்தினால கடுகவோ சொல்ல போனா இவன் போட்டானா ஆளு அப்துல் கப்பார் டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காரு, கடைக்கு கூட்டம் மண்டுது. எதுக்கு இருக்கானான்னு பாக்குறதுக்கு, ஆளகராய் வேண்டு. அதை கொண்டு வியாபாரம் வரநாள் சும்மா வருவாங்க, வந்து நாலு ஜாமான் ஆகிட்டு போவாங்களா இல்லையா? நான் இருக்கிறனான்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அவர் அப்துல் கப்பாருக்கு மட்டும் தான் தெரியும். டாக்டர் அப்துல் கப்பார் ஒரு டாக்டர் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு டாக்டர் இருக்கான்னு தெரியாது. அந்த பேர்ல எந்த டாக்டர் இருக்காது எனக்கு அறிமுகமான டாக்டர் யாரும் மன்னட்டில் யார் இருக்காங்களா அப்துல் கப்பார்னு தெரியலையா? சரி, அப்துல் கப்பார் டாக்டருடைய கண்ட்ரோல்ல என்ன வச்சிருக்காங்கன்ட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பரப்புன ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க. கடைசி என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் கடைசி ஒரு வாதம் இந்த சொல்லிடுறேன். கடைசியா 42 நாள் முடிஞ்சிருச்சு, சந்திக்கணும்னு வரணும்டார். தாராளமா வா, வர்றதா இருந்தா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வரணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்ன? சூனியம் தோத்துருச்சுன்னு சொன்னா
நான் தவறாக சொல்லிவிட்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லணும். அதுக்கு நீ வர்றதா இருந்தா உன்னை சந்திக்கிறேன். அப்படி விட்டு நோட்டரி பப்ளிக் எல்லாம் கூட்டி வச்சுக்கிறேன். வக்கீல்லாம் இருக்கணும்ல, ஆபீஸ்ல நோட்டரி பப்ளிக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமா, அப்படி வீட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமான்னு கேட்க சொன்னேன். விளக்கம் சொல்றதுக்கு தான் வர்றேன். விளக்கம் நீ என்ன விளக்கம் சொல்ற? விளக்கம் நான் விளக்கம் தான் எனக்கு தெரியுமே. நீ ஒப்பந்தத்தில் சொன்னது என்ன, நான் தற்கொலை செய்வேங்கிறது. தற்கொலை செய்யல, உசுரோட இருக்கிறேன். அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும், வந்து ஒத்துக்கிட்டு வந்திருந்தா நான் சந்திச்சிருப்பேன். நான் என்ன சொன்னேன், ஒப்பந்தத்தை மீறினா அதுக்கு என்ன சாஜாப்பு சொல்றான், அதை கேட்ட நம்ம கிற்கேன், நம்ம ஏமாளி பைத்தியக்காரன். அதனால அவனை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாண்டா சொல்லுங்க, சந்திப்போம். அது இன்னொரு மண்டலம் வேணும், அது வேணும், இது வேணும், ஏதாவது உளர்னான்னா ஆளை போய் அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். இதான் சந்திக்கவில்லை, என்னமோ நடக்கிறது, என் கண்ணில் காட்டினார்களா, என் கண்ணில் காட்டவில்லை அவரை. அதனால அவருக்கு என்னமோ ஏற்பட்டு இருக்கிறது, கைகால் வழங்காம, கைகால் வழங்கணும்னு வச்சுக்கிறோம். கைகால் வழங்காட்டி சூனியம் ஜெயிச்சது ஆகுமா? என்ன ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு, அது போடுறோம். ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு, கைகால் வழங்குறது பாருங்க. கைகால் வழங்குற தற்கொலையை தவிர எனக்கு நீங்க சொன்னீங்க, நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவரே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி செய்யலாம். அவரே தற்கொலை பண்ணிக்கிறோம். நான் தற்கொலை பண்ற மாதிரி நீங்க தற்கொலை பண்ணிக்கிறோம். கண்டிப்பா அப்படி வேற மாதிரி சாவம் வருதா சூனியத்தினால இல்லை. சரியா? தற்கொலைங்கிற அளவுக்கு தரனால சூனியத்தினால. வேற மாதிரி ஆசிரியங்களையோ அடிபட்டோ படுத்தூங்கி இருந்தால் சூனியத்தினால இல்லை. அப்ப அவர் வேறு விதமான இந்த பாதிப்பும் சூனியத்தில் அல்ல. வேறு விதமான இந்த பாதிப்பும் சூனியத்தில் அல்ல. வேறு விதமான இந்த பாதிப்பும் சூனியத்தில் அல்ல. சூனியம் இதுதான் இல்லையா டாபிக்? அது ஒண்ணு நீங்களாம் வந்து சூனியம் இருக்கணும் வாயால சொல்லுவீங்க. சரியா? இல்லாட்டி நீங்களா சுத்தி விடுவீங்க. சரியா? ஐயா ஒண்ணு நீங்களாம் வந்து சூனியம் இருக்கணும் வாயால சொல்லுவீங்க. சரியா? இல்லாட்டி நீங்களா சுத்தி விடுவீங்க. சரியா? அப்ப சரி கையை விளங்கன்னு வச்சுக்கிறோமே. அதை விட கடைசியா பரப்பியிருக்கான் என்னது, பயங்கரமான ஒரு சீரியஸான நோய் எனக்கு வந்து 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்கா கொண்டு போய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னை காப்பாத்தி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறோமா என்கிற அளவுக்கு இப்ப எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள். அதனால இது வந்து டோட்டலா ஃபெயிலியர். வந்தாரு, நான் எதுக்கு சந்திக்கல, நீ ஏத்துக்கிறதுக்கு வா, தோத்துட்டேன் இஸ்லாத்தை தழுவுறேன் வா, உன்னை சந்திக்கிறேன். எனக்கு 48 நாள் பத்தாது, இன்னும் 48 நாள் கூட இந்த மாதிரி கிறுக்கு விளையாட்டு காட்ட வந்தீங்கன்னா போய்கிட்டே இருந்து அனுப்பி விட்டாச்சு. அதுதான் மேடையில அதையும் போட்டாச்சு. மேடையில வரும் பாத்துக்கண்டு அந்த மேடையில என்ன பண்ணீங்க? 48 நாள் இருந்தது இல்ல, நீ என்ன பூஜை பண்ணீங்க? ருத்ரா பூஜை பண்ணீங்க. சரி, என்ன பூஜை, அது எப்படி பண்ணுவீங்க? அது 40 நாள் பண்ணீங்க இல்ல, அது எப்படி பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சரி, உடம்பு கடமை தாங்க உடம்புல நான் அப்பிப்பேன். அப்பிக்கிட்டு நான் பண்ணுவேன். என்ன 12 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு 3 மணி வரைக்கும் முடியும். 2:30 3 மணிக்கு கரெக்டா முடியாது. 3 மணி ஆகும். டெய்லி 3 மணி நேரம் பூஜை பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் நைட்ல 3:30 மணிக்கு ஒன்று ஆரம்பிப்பீங்க. சரி, 3:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் விடிய கால விடிஞ்சு 12 மணிக்கு அது ஆரம்பிப்பேன். 3 பூஜை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணுவேன். நான் எனக்கு மந்திரம் இருப்பேன். மந்திரத்தை எவ்வளவு நான் உருவேற்ற முடியுமோ அதை உருவேற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த அந்த சாம்பல்ல வந்து ஈரெல்லாம் வாங்கிட்டு போறீங்கல்ல, சிறுநீர், அதை என்ன செஞ்சீங்க? அதை ஒரு பொம்மை